வாழ்க்கை நம்மளுக்கு தர்ற காயங்கள் எல்லாம் மற்றவங்கள பற்றின குணங்களை நம்ம அறிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால் யார் தர்ற காயங்களுக்காகவும் கலங்கிடாதீங்க. இந்த காயங்கள் தான் நம்மளுக்கு மற்றவங்கள பற்றின படிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சி மகிழ்ச்சியாக கடந்து செல்லுங்க. நம்ம முதுகில் குத்துனவங்கள சந்தித்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறவங்கள கூட பிடிச்சி போயிடுது. ஒருத்தரை விட்டு நீங்கள் பிரிய நேரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச அவங்கள பற்றின ரகசியங்களை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஒருத்தரோட ரகசியத்தை அவங்களுக்கு எதிரான ஆயுதமாக நம்ம பயன்படுத்துறது ஒரு பெரிய வீரத்தனம் கிடையாது, அது மிகப்பெரிய கோழைத்தனம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுதான் நெருங்கின உறவாக இருந்தால் கூட நம்மளோட பலவீனத்தை மட்டும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நேரம் வரும்போது நண்பர்கள் கூட நம்மளுக்கு எதிரியாக மாறக்கூடும். நம்மளுக்கு நெருக்கமானவங்களே நம்மளை அவமானப்படுத்தும் போது நொறுங்கிடாதீங்க. நெருங்கினவங்க ஏற்படுத்துகிற அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வெறியை நம்மளோட மனசில் வளர்க்கும். உங்ககிட்ட சரியான வேலையும் பணமும் இல்லை அப்படின்னா நீங்கள் சரியானதை சொன்னாலும் நல்லதையே செஞ்சாலும் அது எல்லாராலையும் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். மற்றவங்களோட தவறுகளை சுட்டி காட்டும்போது முகத்தை சுருக்கி கொள்ளாமல் புன்னகையோட வார்த்தைகளை சுருக்கிக்கோங்க. அப்போ தான் மனுஷங்களோட உறவு தொடரும். இந்த மாயமான உலகத்தில் நீங்கள் பெற காயங்களுக்கு நியாயங்களை தேடி கொண்டிருக்காம எல்லாத்தையுமே கடந்து போக கற்றுக்கோங்க. நீங்கள் நியாயத்தை தேட ஆரம்பித்தா இருக்கிற நிம்மதியும் போயிடும். மற்றவங்களோட நன்மைக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. நல்லவங்க பெரும்பாலும் மற்றவங்களோட நன்மைக்காகவே வாழ்கிறாங்க. அதில் தான் அவங்க அதிக மகிழ்ச்சியை கூட உணர்கிறாங்க. தீமையை செய்கிறதுனால நமக்கும் மற்றவங்களுக்கும் தீமையை தான் செய்கிறோம். நன்மையை செய்கிறதுனால மற்றவங்களுக்கும் நம்ம நன்மையை செஞ்சிட்ருக்கோம். வாழ்க்கையில் பிடிச்சது எல்லாமே கிடைக்கிறதில்ல, கிடைச்ச எல்லாமே நிலைக்கிறதில்ல. அப்படியே நிலச்சாலும் அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தர்றது கிடையாது. ஆனாலும் வாழ்ந்து தான் ஆகணும். இதுதான் பல பேரோட வாழ்க்கை. ஒரு நாணயம் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. இன்பம் ஒரு பக்கத்துலேயும் துன்பம் ஒரு பக்கத்துலேயும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியும். மறந்துடாதீங்க, மறுபக்கம் கூட அதுக்கான வாய்ப்புக்காக காத்துட்ருக்கு. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். பணம் இருந்தால் தான் உறவுகளும் உங்கள் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். மதிப்பும் மரியாதையும் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மட்டுமே தீர்மானிக்கப்படுது. இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் உங்களோட பணத்தை தேடலை அப்படின்னா உங்களை யாருமே தேட மாட்டாங்க. நம்மளை விட உயர்வான நிலையில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு கடவுள் ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணும். உங்களை விட தாழ்ந்தவங்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியும் கடவுள் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்றது. எப்போவுமே உங்களை விட உயர்ந்தவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க. உங்களை விட தாழ்ந்தவங்க கூடயே ஒப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கான நிம்மதி நிலை கொண்டிருக்கும். உங்களை காயப்படுத்தினவங்கள கடந்து போகிற சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல புன்னகையோட அவங்கள கடந்து சென்றுடுங்க. அதுதான் அவங்கள நம்ம கன்னத்தில் அரைகிறத விட அதிக வலியை கொடுக்கும். நீங்கள் சந்திக்கிற யாரையுமே அற்பமாக நினச்சிடாதீங்க. சின்ன தீக்குச்சிக்கு இருக்கிற வலிமை தான் பெரிய இருட்டையே கிழிச்செறியுது. எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு வலிமை புதஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே மறுக்க முடியாத உண்மை. நிம்மதியை தேடுறத நிறுத்துறதுக்கு அப்புறம்தான் தெரியுது எதையும் தேடி அலையாமல் இருந்தாலே நம்மளுக்கான நிம்மதி தானாக கிடைக்கும் அப்படின்னு. வாழ்க்கையில் தெளிவை பெறது கூட ஒரு எளிமையான விஷயம்தான். ஆனால் எப்போவுமே காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற சில சூழ்ச்சிகள் நிறைந்த மனுஷங்க மத்தியில் திரும்பவும் கலங்காமல் பார்த்துக்கிறது தான் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். நம்ம பார்க்குற கோணம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்குற அனைத்து காட்சியுமே நம்மளோட கண்களுக்கு தப்பாக மட்டும்தான் தெரியும். தவறானது உங்களோட பார்வையிலையா இல்லை மற்றவங்க கிட்டையா அப்படின்றத ஃபஸ்ட்டு பரிசோதித்து பாருங்கள். யாருக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் நடிக்க கற்றுக்கல அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அதுக்காக ஒன்றும் கவலை வேண்டாம். இங்கே உண்மையாக வாழ்கிறதே மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். வாழ்க்கையில் யார்கிட்டையுமே எப்படி பழகணும் அப்படின்றத தெரிஞ்சு பழகுனா வீணான ஏமாற்றத்தை தவிர்த்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம்
எந்தவித கருணையும் இல்லாமல் உடனே ஒதுக்கி தள்ளுற குணம் ஒரு சில கல் நெஞ்ச மனுஷங்களுக்கு மட்டுமே சாத்தியம். பெருமையாக வாழ்ந்து காட்டுங்க, அதில் தப்பு எதுவும் இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு முன்னாடி பெருமைக்காக வாழ்ந்து காட்டாதீங்க. அதனால் உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் மட்டும்தான் மிஞ்சும். சூழ்நிலையை காரணம் காட்டி யாரையுமே வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பி இருக்கிறவங்கள ஒரு நாளும் ஏமாத்துறாதீங்க. உங்களோட வாழ்வானது எப்போவுமே உங்களோட எண்ணப்படி தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களோட எண்ணத்தை எப்போவுமே தூய்மையாக வச்சுருங்க. உங்களோட மனசு அப்படின்ற கடிவாளத்தை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா அது சொர்க்கம் மட்டும் இல்லை, நரகத்துக்கு கூட உங்களை அழைச்சி சென்று விடும். எதையும் எதிர்பார்க்காம ஏராளமான அன்பை காட்டும் சில அபூர்வமான மனுஷங்க இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள இந்த உலகம் பாசக்காரங்களாக நினைக்கிறது இல்லை, வெறும் பைத்தியக்காரங்களாகவே பார்க்குது அப்படின்றதான் இங்கே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். மற்றவங்களோட மனசை நீங்கள் உடைக்கும் போது நினச்சிக்கோங்க, நாளைக்கு உங்களோட மனசையும் உடைச்சி பார்க்க நிச்சயம் சில பேர் வருவாங்க. நம்மளை மதித்து விடை பெற்று சென்றவங்களை பற்றி யோசிக்கிறதுல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருந்துறது போகிறது கிடையாது. சொல்லாமல் நம்மளை வெறுத்துட்டு போனவங்களை பற்றி தான் நம்மளோட மனசு எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்மையான அன்புக்காக அலட்சியம் செய்கிறவங்க எல்லாருமே நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவாங்க. எல்லாருக்குமே கால மாற்றம் நிச்சயம் உண்டு. சில பேரோட வரட்டு கௌரவம் அப்புறம் பிடிவாதம் அவங்கள நிம்மதியாக வாழ விடாது. அவங்கள மாற்றுறதோ திருத்துறதோ நம்மளோட வேலை இல்லை. அதையும் மீறி நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அங்கே அவமானம் மட்டும்தான் நம்மளுக்கு பரிசாக கிடைக்கும். விளைவுகளை அவங்களே சந்தித்து உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு விலகிருந்து வேடிக்கை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். விட்டு கொடுத்து வாழ பழகுங்க, இல்லைன்னா நிம்மதி நம்மளை விட்டு விலகி போயிடும். பிடித்த விஷயங்களையும் பிடிச்ச மனுஷங்களையும் அடிக்கடி நினச்சி பாருங்க, அப்போ தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காததையும் பிடிக்காத மனுஷங்களையும் மறக்க முயற்சி செய்யுங்க, அப்போ தான் நிம்மதி கிடைக்கும். மனுஷங்களில் பல பேர் அகம்பாவத்தை தங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாக்கி கொள்கிறாங்க. அகம்பாவம் கொண்ட மனம் எப்போவுமே அடுத்தவங்களோட மரியாதையை எதிர்பார்த்து நிற்கும். அப்படிப்பட்டவங்க என்றைக்குமே தன்னம்பிக்கையற்றவர்களாகவே இருப்பாங்க. அச்சம் இருக்கிற மனசைத்தான் அகம்பாவம் அப்படின்றது ஆட்டி படைக்கும். உண்மையிலேயே அகம்பாவம் அப்படின்றது பயத்தோட மறு வடிவம் அப்படின்றது தான் உண்மை. தவறு எதுவுமே செய்யாமல் உங்களோட யாராவது தன்மானத்தை சீண்டி பார்க்குற நிலை வந்தால் யாரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்க, அதில் தப்பு எதுவுமே இல்லை. சில பேர் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காகவே நம்ம கூட பழகுவாங்க. நம்ம தான் அவங்கள அடையாளம் கண்டு புரிஞ்சுட்டு சென்றுடணும். அவங்கள விட்டு ரொம்ப தூரமாக விலகி போயிடணும். எதையும் எப்பவும் யாரையும் இழிவாக நினச்சிடாதீங்க. காய்ந்து உதிர்ந்த இலையானா கூட அது நீரில் தத்தளிக்கிற ஒரு எறும்புக்கு வாழ்க்கையை கொடுக்கும். சில பேர்கிட்ட நீங்கள் தண்ணீர் மாதிரி இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் ஒதுங்கி போகவும் தெரியும், ஒதுக்கி விட்டு போகவும் தெரியும். தேவைப்பட்டா தகர்த்துட்டு போக கூட தெரியும். காற்றை அனுபவித்து உணரலாம், ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயத்த தேடினா குழப்பம் மட்டுமே மிஞ்சும். எது உங்களை நோக்கி வருதோ அதை அனுபவிக்க கற்றுக்கோங்க. புறக்கணிக்காதீங்க, அது நண்பர்களை எதிரியாக்கிரும். அலட்சியப்படுத்தாதீங்க, அது அன்பை கொன்னுரும். அவமானப்படுத்தாதீங்க, அது உயிரையே எடுத்துரும். தவற கண்டா உரைக்க கூறுங்க, அன்பா அதை புரிய வைங்க. அதிகாரத்தை விட அன்பு தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருபோதும் யார்கிட்டையும் உங்களை பற்றின எந்த விளக்கமும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு அது தேவைப்படுறதில்ல. உங்களை வெறுக்கிற ஒருத்தங்க நீங்கள் சொல்கிற எதையும் நம்ப போகிறதும் இல்லை. வலி இல்லாமல் சிரிக்கிற சிரிப்புக்கும் அர்த்தம் 1000 உண்டு. வலிகளை சுமந்து வலியை தேடுற இந்த வாழ்க்கை தான் நம்ம தேடிக்கிட்ட இருக்கிற இந்த வாழ்க்கை பயணம். ஒருத்தராட கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகலாம். எல்லாமே அவங்களோட மனநிலைமையை பொறுத்தது தான். சின்ன தவறுக்காக ஒருத்தங்களை விட்டு விலகிடாதீங்க, அதுவே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறாக மாறி போகலாம்.
மனுஷனோட மனசை ஆட்டி படைக்கிறது பயமும் பேராசையும் தான். வருங்காலத்தை பற்றின விபரீதமான கற்பனையே மனுஷனோட மனசில் தோன்ற பயத்துக்கும் பேராசைக்கும் மிகப்பெரிய காரணம். எல்லா நேரத்துலையும் நான் உனக்கு கிடைச்சிட்டா நீ என்னை மறந்துடுவ, அதனால தான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரோட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் விலகி இருந்து வேடிக்கை காட்டுது இந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும். உருவாகிற இன்னலை கண்டு பயம் கொள்ளாம, சுகத்தினால ஈர்க்கப்படாம, தர்ம வழியில திடமா நடந்தா எல்லாம் வல்ல அந்த கடவுளோட நல்லருள் நம்மளுக்கு என்னைக்குமே துணையா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. வாழ்க்கை